எனக்கு சுத்தமா எதுவும் புரியல காஷி. நம்ம கிட்ட யாராவது விளையாடுறாங்களான்னு தெரியல. யாரா இருக்கும்? உனக்கு யாராவது இங்க எதிரிங்க இருக்காங்களா? டேய் சீக்கிரம் அந்த வேலையெல்லாம் முடிச்சு ஏய்! எவ்வளவு நேரம் இழுத்துட்டு இருப்பீங்க? என் தங்கச்சிங்கடா. எதுக்குடா சிரிக்கிறீங்க? என்ன என்ன சொன்ன புரியல எனக்கு. உன் தங்கச்சியா? என்னடா கங்கா எங்கடா? இந்த நாள் வரைக்கும் உன்னை கிறுக்கன்னு தான் நினைச்சேன். ஆனா நீ ஒரு அடி முட்டாள்னு இப்பதான் தெரியுது. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எனக்கு தெரியும்டா, நான் உனக்கு சொல்ல மாட்டேனே. உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடுங்கு. காஷி காஷி வேண்டாம். காஷி வேண்டாம், விட்டுரு. காஷி காஷி ப்ளீஸ். காஷி காஷி வேண்டாம், விடு. காஷி போது, நிறுத்து. காஷி விடு. காஷி வேண்டாம், அவனை விடு. அவன் செத்துற போறான். காஷி விடு அவனை. நம்ம எப்படியாவது கங்காவை கண்டுபிடிச்சிடலாம். வா. அந்த சிவன் மேல சத்தியமா அவனை சும்மா விட மாட்டேன்டா. சரி விடுன. நேத்து அந்த மேடம் தடுக்கலனா என்ன ஆயிருக்கும்? அவங்கள உயிரிட வச்சு எரிச்சிருப்பான். ஒரு மனுஷன் கூட சண்டை போடலாம்டா, பைத்தியத்து கூட இல்ல. நீங்க சொல்றதுலாம் சரிதான். ஆனா அவன் எப்ப என்ன பண்றான்னு யாருக்கும் புரிய மாட்டேங்குதேனே. நம்மளும் என்னதான் பண்றது? அங்க பாரு யார் வரான்னு. எங்க? அங்கடா. டேய் இவங்க எதுக்குடா இங்க வராங்க? தெரியலையே. டேய் நீ எதுக்காகடா பயந்துக்கிற? பயப்படாம. ஒண்ணுங்க என்னை விட்டு போகும்போதெல்லாம் எனக்கு பயம் இல்ல. என்னை தேடி கிட்ட வராங்க பாரு, அப்பதான் பயமா இருக்கு. பபீனா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். என்ன என்கிட்டயா? ஆமா, உன்கிட்ட தான். என்னாச்சு மேடம்? காசி மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிட்டனால என்ன தேடி வந்திருக்கீங்க போலயே. தேவையில்லாம பேசாத. நான் உன்கிட்ட பேசணும், வரியா இல்லையா? ஆ வாங்க. என்னடா தனியா கூட்டு போறா? அண்ணன் கூட சேர்ந்துட்டா போல. நண்பனுக்கு முக்கியமானதே நம்பிக்கை மட்டும்தான். ஆனா ஆனா நீ எங்களை நம்பலன்றது அந்த மேடம் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். டேய் இங்க பாரு, எனக்கு புரியுது உனக்கு இப்ப டைம் சரியில்லைன்னு. ஆனா நீ கோவப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லடா. இங்க எது நடக்குதோ அது நடந்தே தான்டா தீரும், புரியுதா? உன் மூஞ்சிய பாரு, உன் மூஞ்சிய கண்ணாடியில் நீயே போய் பாரு. காஷி, நான் உன்கிட்ட தனியா பேசணும், கொஞ்சம் வரியா? இருங்கடா வந்துடுறேன். டேய் இவன் ரொம்ப குழப்பத்துல இருக்கான், ஆளை பார்த்தாலே நான் தெரியும். பபீனா கிட்ட பேசிட்டேன். அவனுக்கு கங்காவை பத்தி எதுவுமே தெரியாது. அவன் சரியான ஃப்ராடுங்க, முதல்ல இருந்தே இப்படிதான் அவன்.
ஆனா இந்த தடவை அவன் போய் சொல்லல. அவனை பார்த்தா உண்மை சொல்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. யாரு உண்மை சொல்றா யாரு போய் சொல்றான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. காஷி, நான் மறுபடியும் கங்கா காலேஜ்க்கு போயிருந்தேன். கங்காவோட ஃப்ரெண்டு ஸ்ருதியை பார்த்து அவளுக்கு கங்காவை பத்தி என்னமோ தெரிஞ்சிருக்கு. நாளைக்கு காலையில அவ நம்மளை கூப்பிட்டுருக்கா. ஸ்ருதி, நாங்க வந்துட்டோம். நீ எந்த ரூம்ல இருக்க? 6 அங்க இருக்கு. இது இருக்கு. வாங்க. உங்க 2 பேரையும் நான் காலேஜ்ல பார்த்தேன். அப்பத்துல இருந்து உங்ககிட்ட நான் பேசணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நீங்களும் என் தங்கச்சி கங்காவும் ஃப்ரெண்டு தானே? ம், ஆமா. கங்கா என்னோட கிளாஸ்மேட் தானா? சொன்னல, கங்கா அந்த காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்கான்னு சொன்னல. எங்கதான் இருக்கா கங்கா? அவ எங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்ச நாளா அவ அப்செட்டா தான் இருந்தா. எதுக்காக அப்செட்? எங்க கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான்.